ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கீர்த்திமாலா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா செய்யலாம், பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டு அதை பொரிய விட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நான் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஸ்மெல் போனோடனே தக்காளி போடுங்க. தக்காளி போட்டோடனே நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே மசாலா எடுத்து வச்சுங்க பார்த்தீங்களா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் அதை போட்டு நல்லா வதக்குங்க. அது வதக்கணுன்னா ஸ்மெல் போனோடனே உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச தண்ணியை அதிலேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி குழம்புக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு அளவாக ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், தேங்காய், கசகசா, சோம்பு, பச்சை மிளகா, அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துங்க. பொட்டுக்கடலை சேர்த்தா குருமா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி அதில் குழம்புல ஊற்றிடணும். ஊற்றினோடனே நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி குழம்புக்கு அளவாக ஊற்றிக்கிட்டு நல்லா திக்கானோடனே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குங்க. சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.